श्रीमते रामानुजाय नमः। श्रीमते लक्ष्मी हयवदन परब्रह्मणे नमः। श्रीमते निहमांत महादेशियाय नमः। நமஸ்தே. மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆரம்பம். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பஞ்சாங்க பட்டணம்ட்டு ஒன்று பண்ணுறது நம்ம சம்பிரதாயத்தில் வச்சுருக்கா. புது வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வருஷத்தினுடைய பலன்கள்லாம் எப்படி இருக்கும் நம்மை நாமே தயார்படுத்தி கொள்றதுக்காக பஞ்சாங்கத்தில் எல்லாரும் பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம், அது வேற விஷயம். இருந்தாலும் ஒரு சத் சங்கத்தில் இது மாதிரி அனுபவிக்கிறதுன்றது நம்ம சம்பிரதாயத்தில் வர வழக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மகே. கல்யாணாப்யுதகாத்ராய காமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். பஞ்சாங்கம்னாலே நமக்கு நவகிரகங்களுடைய சஞ்சாரங்களினுடைய அடிப்படையிலே காலத்தை கணித்து அந்த சஞ்சாரங்களினால் நம்மளுடைய வாழ்வு எவ்வாறு ஈர்க்கப்படுகிறது, சில சமயம் பாதிக்கப்படுகிறது, சில சமயம் நிறைய நல்லதெல்லாம் நடக்கிறதுன்றது தொகுத்து நம்ம பெரியவா நமக்கு கொடுத்துருக்கிறது தான் பஞ்சாங்கம். பஞ்சாங்கம்னாலே பஞ்ச அங்கம். பஞ்சன்னா அஞ்சு அங்கங்கள் கொண்டது பஞ்சாங்கம். திதி, வார, யோக, நட்சத்திர, கரணன்ட்டு 5 அங்கங்கள். இதுக்குள்ளதான் பஞ்சாங்கத்தினுடைய விஷயங்கள் அத்தனையும் அடங்கி போயிடுறது. அதனால திதிவார யோக கரண நட்சத்திர விவரங்களை எல்லாம் எதை சார்ந்திருக்குன்னா நவகிரக நாயகர்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்து தான் அமைகின்றது. அதனால முதல்ல அவளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணணும். ஓம் ஆதித்யா ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமஹா. இந்த நவகிரகங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கணும் முதல்ல. அடுத்து திதேஷ ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரிய சித்திச்ச பஞ்சாங்க பலமுத்தமம். பஞ்சாங்கம் வாசிக்கிறதுனால என்னன்றது இந்த திதி, வார, நட்சத்திர, யோக கரணங்களுடைய பலன்தான் பஞ்சாங்கத்தை வாசிப்பதனுடைய பலன் என்று இந்த ஸ்லோகம் சொல்றது. ஆகவே தினமும் நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் நம்ம பெரியவா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கான்னா, அன்றைய தினம் என்ன தினம், அன்றைய தினத்துக்கு உரிய திதி என்ன திதி, அந்த தினத்துக்கு உரிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம், என்ன யோகம், என்ன கரணம்லாம் பார்த்து எல்லாம் ஒத்து வர மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஒரு செயலை ஆரம்பித்தோம்னா எப்போ ஆரம்பிக்கணும் அல்லது எப்போ தவிர்க்கணும்ட்டு நம்ம முடிவு பண்ணிட்டு இந்த திதிவார யோக நட்சத்திர கரணத்தை அனுசரித்து கொண்டு நாம் காரியங்கள் பண்ணால் நிச்சயமாக நாம் எடுத்துக்கொண்ட காரியங்கள் பலிதமாகும். அதுதான் பஞ்சாங்கத்தினுடைய பெருமை. திதேஷ்ட ஸ்ரீயமாப்னோதின்றது இந்த ஸ்லோகம். அன்றைய திதியை பார்த்து அந்த திதிக்குரிய தேவதையை நமஸ்காரம் பண்ணி காரியங்கள் செய்தால் செல்வம் பெருகும்ன்றது இதனுடைய அர்த்தம். திதேஷ்ட ஸ்ரீயமாப்னோதி. அடுத்து வாராத் ஆயுஷ்யவர்தனம். திதியை மட்டும் பார்த்தா போருமா? திதியை மனசில் வச்சுட்டு வாராத், வாரம்னா 7 நாட்கள், சனியிலேருந்து ஞாயிறுலேருந்து அடுத்த சனி வரையில் 7 நாட்களை அந்த நாட்கள் என்ன நாள், அந்த நாளுக்குரிய அதிதேவதை எது, அந்த நாளில் வர திதியினுடைய அதிதேவதை எதுன்னு பார்த்தா அவளுக்கெல்லாம் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ரெண்டாவது ஸ்டெப் அந்த முதல்ல திதியை பார்த்துட்டு அடுத்தது வாரத்தை பார்த்துக்க சொல்றது. அப்படி வாராத் ஆயுஷ்யவர்தனம்ட்டு பண்ணோம்னா திதியையும் வாரத்தையும் அனுசரித்து காரியங்கள் பண்ணோம் என்றால் ஆயுஷ் விருத்தி ஆகும், நமது ஆயுள் பலம் அதிகமாகும் என்று சொல்லுகிறார்கள். அடுத்து நக்ஷத்ராத் ஹரதே பாபம். திதி வாரத்தை அனுசரிச்சா மட்டும் போராது, அந்த நாளுக்குரிய நட்சத்திரம் என்ன,
அந்த நட்சத்திரத்துக்குரிய தேவதை என்ன, இந்த நட்சத்திரத்திலே இந்த திதியிலே இந்த வாரத்திலே நாம் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்னு யோஜனை பண்ணி அதற்குண்டான பலாபலன்களை அலசி ஆராய்ந்து நாம் செய்தோம் என்றால் நாம் செய்த பாபங்கள் அனைத்தும் போய்விடும், நமக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்த 3வது அடியில் சொல்றது நட்சத்திராத் ஹரதே பாபம். திதிவாரத்தை அனுசரித்து நட்சத்திரத்தையும் அனுசரித்து கொண்டோம் என்றால் பாபங்கள் விலகும். அடுத்து யோகாத் ரோக நிவாரணம். இது மட்டும் போருமா? திதியை பார்க்கணும், வாரத்தை பார்க்கணும், நட்சத்திரத்தை பார்க்கணும். அடுத்து நாம் ஆரம்பிக்க போகின்ற காரியம் எந்த யோகத்தில் வருது. நம்ம சாதாரண அப்படி காலண்டரை பற்றி பாட்டு இன்னைக்கு என்ன அமிர்த யோகம் இருக்கா, இன்னைக்கு சித்த யோகம் இருக்கா, இன்னைக்கு மரண யோகம் போட்டிருக்கான்னு பார்க்கறது வழக்கத்தில் இருக்கல்ல. மரண யோகம் இருக்கு, இப்போ எதுவும் செய்ய வேண்டாம் நமக்கு நாமே ஒரு மனசில் ஏற்றிண்டு தள்ளி போடுறோம் இல்லையா? அது மாதிரி யோகாத் ரோக நிவாரணம். இந்த திதி வார நட்சத்திரத்துக்கு கூட யோகத்தையும் சேர்த்து பார்த்தோம் என்றால் ரோக வியாதிகள் விலகி போய்விடும் என்று சொல்றார். அடுத்து கரணாத் காரிய சித்திச்சா. இது 4ஐயும் பார்த்து 5வதாக கரணத்தையும் பார்த்து அனுசரித்தோம் என்றால், இது 5ம் சேர்ந்து வருதுன்றது கொஞ்சம் கஷ்டமான செயல்தான். அதுக்காக தான் பெரியவகிட்ட போயிட்டு பஞ்சாங்கம் பார்த்து எனக்கு இந்த காரியம் ஆரம்பிக்க போறேன், இந்த திதியில, இந்த வாரத்தில், இந்த நட்சத்திரத்தில், இந்த கரணத்தில், நான் யோகத்தில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டுண்டு கரணத்தையும் அனுசரித்து ஒரு செயலை பண்ணோம்னா நாம் எடுத்த காரியம் ஜெயத்தை தவிர வேறு கிடையாது. ஆகவே தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றா, திதேஷ்ட ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரிய சித்திம் ச பஞ்சாங்க பலமுத்தமம். ஆகவே பஞ்சாங்கம் படனம்ன்றது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு செயல்களிலும் நம்மோடு கூடயே வர செயல். இப்போ இதில் வாரம்னா என்னன்னு நம்ம எல்லாருக்கும் பொதுவாக தெரியும். வாரம்னா என்ன கிழமை, ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரையில் வாரத்தில் 7 நாட்கள்ன்றது எல்லாருக்கும் சாதாரணமான வாழ்க்கை கூட தெரியும். திதி என்பது என்ன, எத்தனை பேருக்கு அது தெரியும்? ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவர்களுக்கு தான் இன்னைக்கு என்ன திதின்னு பார்க்க தெரியும். திதின்னா என்ன? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள தூரம். அமாவாசை அன்னைக்கு சூரியனுக்கும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால தூரம் சைபராயிடும். அதுக்கப்புறம் விலகி போக போக அந்த தூரத்தை கணக்கு பண்ணி இன்னைக்கு இன்ன திதி என்று கணக்கு பண்ணுகின்றார்கள். அமாவாசை முதல் சதுர்த்தசி வரையில் 15 நாட்களுக்கு 15 திதிகள். இது வளர்பிறையில். அடுத்து பௌர்ணமி. பௌர்ணமியில் ஆரம்பிச்சு கீழே மறுபடியும் சதுர்தசி வர வரையில், தேய்பிறை வருது இல்லையா, அதுவரையில் 15 திதிகள். ஆக ஒரு மாசத்துல 30 திதிகள் இருக்கும். ஒன்று வளர்பிறையில் வரும், ஒன்று தேய்பிறையில் வரும். இதை பொதுவா சுக்லபக்ஷம், இன்னொன்று கிருஷ்ணபக்ஷம் சொல்லுவா. திதிகளை சொல்லும் பொழுது சுக்லபக்ஷ திதி, கிருஷ்ணபக்ஷ திதின்ட்டு பெரியவா சொல்லிக்குவா. இதுதான் அவ சொல்றது. இதுவும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். கரணம்ன்றது பெரும்பாலும் அந்த பஞ்சாங்கம் பார்க்கக்கூடியவா கூட கரணம் அதிகமாக பார்க்க மாட்டேன்ற. ஏன்னா அது கொஞ்சம் கால்குலேஷன்லாம் பண்ணணுன்றதுனால அப்படியே இன்னைக்கு என்ன கரணம் போட்டிருக்கு பார்த்துட்டு போயிடுவா. அதனால அடுத்தது கரணத்தை பார்க்க வேண்டும். கரணம்னா ஒரு திதியை எடுத்து திதியை 2ஆ பிரிக்கணும். முதல் பாதி, அடுத்த பாதி. ஒரு திதியை 2ஆ பிரிச்சோம்னா மொத்தம் 30 திதி வருது இல்லையா? வளர்பிறையில் 15, தேய்பிறையில் 15 திதிகள்ன்ட்டு மொத்தம் 30 திதிகள் ஒரு மாசத்துல. இதை ஒன்னொன்னையும் 2 பிரிச்சு ஒவ்வொரு திதியினுடைய பூர்வ பாகம், ஒரு திதியினுடைய உத்தரபாகம் பிரிச்சா அதுதான் கரணம். பூர்வபாகம் ஒரு கரணம், உத்தரபாகம் ஒரு கரணம்ட்டு மொத்தம் 60 வகையா பிரிக்கணும். ஆனா 60 கரணங்களா பெரியவா சொல்லி இல்லை. அந்த 60 கரணங்களை 11 கரணங்களாக வகைப்படுத்தி விட்டார்கள். மொத்தம் இருக்கிறது 11 கரணங்கள். பவம், பாலவம், கௌளவம், சைத்துளம், கரசை, வனசை, பத்திரை, சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிமஸ்துக்கியனம் என்று 11 வகை கரணங்களா இந்த 60 பிரிக்கிறாள்ல. அந்த 60 இந்த 11க்குள்ள அடங்கும். அதுல 7 கரணங்கள் ஸ்திர கரணங்கள் சொல்லுவா. ஸ்திர கரணங்கள் தான் நிலையானவை. மற்ற 4 கரணங்கள் சரகரணங்கள். சரகரணங்கள்னா நகர்ந்துட்டே இருக்கும். இப்போ ஸ்திர லக்னம் வச்சிருக்காளா, சரலக்னம் வச்சிருக்காளான்ட்டு ஜோசியம் பார்க்கும்போது சொல்லுவா.
ஸ்திர ஹோரையா சர ஹோரையான்னு பார்த்து சொல்லுவா. அப்போ எந்த காரியத்துக்கு எந்த ஹோரை நன்னா இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி திதிவார நட்சத்திரம் பார்த்து அவளுக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போ ஜோசியாலாம் வந்து நாள் குறித்து கொடுப்பா. ஆகையினால இந்த ஒரு மாதத்தில் இந்த ஸ்திரகரணம் 8 முறை வரும், சரகரணங்கள் 4 முறை திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கும். அடுத்தது நட்சத்திரம். நட்சத்திரம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றது எல்லாருக்கும் தெரியும். அஸ்வினியில் ஆரம்பித்து ரேவதியில் முடிய 27 நட்சத்திரங்கள். யோகம்னா என்ன? அடுத்தது நம்ம இப்போ பஞ்சாங்கத்தை டெய்லி பெரட்டும் போது காலண்டரில் முதல்ல பாப்பா இன்னைக்கு என்ன யோகம், அமிர்த யோகமா சித்த யோகமா மரண யோகமான்ட்டு பார்க்குறீங்களா? அந்த யோகம்னா என்னன்னா, சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கடந்து போகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிறதோ அந்த காலப்பகுதியை யோகம் என்று சொல்றார் நம்ம ஜோசி சாஸ்திரத்தில். அதனால 27 நட்சத்திரங்களையும் கடக்கின்ற காலப்பகுதிகளுக்கு 27 பெயர் கொடுக்கிறா. பஞ்சாங்கத்தில் வருகின்ற மாதங்கள் இது வந்து 27 நட்சத்திரம் ஆயிடுது. அடுத்தது மாதங்கள் 2 வேறுபட்ட முறைப்படி கணக்கு பண்றா. ஒன்று சௌரமான முறை, இன்னொன்று சாந்திரமான முறைன்ட்டு சொல்லுவா. நம்ம பக்கத்தில் தென்னிந்தியாவில் வந்து சௌரமான முறை தான் நம்ம பழக்கத்தில் இருக்கு. வட இந்தியாவில் சாந்திரமானம். அது என்ன சௌரமானம் சாந்திரமானன்னு கேட்டேன்னா, சௌரமானன்றது சூரியனுடைய நகர்வுகள், சூரியனுடைய எப்படி நகர்ந்து போறார் ஒவ்வொரு இதுக்கும் கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பஞ்சாங்கம் கணிக்கிறது சௌரமான பஞ்சாங்கம். அதுவே சந்திரனை கணக்கு கொண்டு சந்திரனுடைய நகர்வுகளை கணக்கில் வச்சுட்டு அதை ஆதாரமாக கொண்டு கணக்கில் பண்ணால்னா அது சந்திரனுடைய சஞ்சாரத்தை கணக்கில் கொண்டு வந்தால் அது சாந்திரமான பஞ்சாங்கம் என்று சொல்லுவார்கள். இப்படியும் இதுலேயும் பஞ்சாங்கத்தில் 2 விதமான பஞ்சாங்கங்கள் இருக்கு. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம். எல்லாரும் வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை பார்த்துருப்பீங்க. இந்த வாக்கிய பஞ்சாங்கன்றது பெரும்பாலும் பாம்பு பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கு. ரெண்டுக்கும் வந்து கொஞ்சம் டைம் வித்தியாசப்படும். வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் நேர காலங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதிகபட்சமாக 6 மணி 48 நிமிஷம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். இது வந்து அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல இந்த வேறுபாடு ரொம்ப குறைச்சலா இருக்கும். எல்லா நாள்லயும் 6 மணி 48 நிமிஷம் வித்தியாசம் இருக்காது. அமாவாசை பௌர்ணமியில குறைச்சலா இருக்கும். அஷ்டமி நவமி தினங்கள்ல அதிகமாக இருக்கும். மேக்சிமம் எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இருக்கும். இதுதான் இந்த 2 விதமான பஞ்சாங்கங்கள், அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் பொதுவாக நம்ம பஞ்சாங்கம்ன்றது எடுத்துட்டோம்னா நம்ம அடிப்படையாக என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதுதான் இதுவரையில் சொன்னது. பஞ்சாங்க படனம் சொல்ல வந்துட்டு பஞ்சாங்கத்தை பற்றி விவரமாக சொல்லிட்டு போகிறேன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நாம் எந்த பஞ்சாங்கத்தை பார்க்குறோம், எப்படி பார்க்கணுன்றதுக்கு வந்து ஒரு அடிப்படையாக நமக்கு ஒரு ஞானம் வேணுன்றதுக்காக தான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கு இதுவரையில். பஞ்சாங்கத்தினுடைய பொதுவான அம்சங்கள் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன். இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம்ட்டு பேர். விஸ்வாவசு என்றால் தேவதை என்று பொருள். ஒவ்வொரு வருஷத்தினுடைய பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. விஸ்வாவசு வருஷத்துக்கு தேவதை என்ற பேரு. இது பிரபுவா முதல் அக்ஷயா வரையில் உள்ள 60 வருஷங்களில் 39வது வருஷம் இந்த விஸ்வாவசு வருஷம். இதற்கு சமமா நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும்னா 2025 2026 பஞ்சாங்கத்தை பிரிச்ச உடனே முதல் பக்கத்தில் போட்டிருப்பா, பார்க்கலாம். எல்லாருமே வந்து பஞ்சாங்கத்தை பிரிச்சேன்னா இது எந்தெந்த ஈக்குவலண்டா என்னென்ன வருஷம்ட்டு போட்டிருப்பா. இது இங்கிலீஷ் வந்து 2025 26, சாலிவாகனத்தில் 1947 1948, கலியப்தத்தில் வந்து 5126, பசலியில் 1434 1435, கொல்லம்ன்றதுல வந்து 1200 1201. கொல்லம்ன்றது மலையாள தேசத்தில் அவளுடைய வருஷ கணக்கு. விக்ரம சகம்ன்றது வந்து 2081 2082. இது வந்து வடநாட்டில் விக்ரம சகம்ட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து புதுசாக திருவள்ளுவர் ஆண்டுன்ட்டு எல்லாத்துக்கும் இப்போ சுத்த தமிழில் பத்திரிகை எழுதுன்ட்டு நிகழும் திருவள்ளுவர் ஆண்டு 2057ன்ட்டு எழுதுவா. அது வந்து திருவள்ளுவர் ஆண்டு 2057. இப்போ கலியுகத்தில் நாம் இருந்துட்டு இருக்கோம். இன்னும் கலியுகத்தில் போனது போக இன்னும் நாம் கடந்து இந்த கலி முடியறதுக்கு வந்து 4,26,874 வருடங்கள் நம்ம வருடங்கள்.
இருக்கு கலியுகத்தில். இதுதான் பஞ்சாங்கத்தினுடைய பொதுவான விவரணம். எடைக்காடு சித்தர்ட்டு ஒரு பெரிய சித்தர் இருந்தார். அவர் இந்த 60 தமிழ் வருஷங்களுக்கும் 60 வெண்பா சொல்லியிருக்கார். அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அந்த வருஷத்துக்குன்ட்டு அந்த சித்த புருஷன் சொன்னது. இந்த வருஷத்துக்கு அவர் சொல்லியிருக்கிறது, விஸ்வாவசு வருடம் வேளாண்மை ஏறும், பசு ஆடு மாடு பலிக்கும், சிசு நாசம், மற்றையரோ வாழ்வார்கள், கண் மாதவங்கண் மேருமே, ஊற்றுலகில் நல்ல மழை உண்டு என்று சொல்லியிருக்கார். அதாவது இந்த விஸ்வாவசு வருஷத்துல பொதுவான அர்த்தம் சுபிக்ஷமா இருக்கும், நன்னா இருக்கும்ட்டு சொல்றார். விசுவாசு வருஷம் வேளாண்மை ஓங்கும், விவசாயம் நன்றாக இருக்கும்ட்டு சொல்லியிருக்கார். பசு ஆடு மாடு போன்றவனுடைய இனப்பெருக்கம் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லியிருக்கார். ஆனால் மனுஷ குழந்தைகளுடைய அழிவு கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு சொல்றார். குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் தாக்கி, அது பின்னால் சொல்றேன், அந்த நோய் தாக்கி குழந்தைகள் தாக்குதல் பட்டு வீணா போறது இறந்து போறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த வருஷத்துல. பொதுவாக எல்லோரும் நன்றாக வாழ்வார்கள், தானமும் தர்மமும் பெருகும், தர்ம சிந்தனை பெருகும், நல்ல மழை உண்டு. இந்த விஸ்வாவசு வருஷத்தினுடைய பொதுவான பலனை சொல்லியிருக்கார் இடைக்காட்டு சித்தர். நம்ம பஞ்சாங்க முறைப்படி ஒவ்வொரு வருஷத்துக்கும் நவகிரக ஆதிபத்தியங்கள்ட்டு பிரிப்பா. 9 நவகிரகங்கள்ல யார் யார் என்னென்ன ஆட்சி பண்றான்றது பஞ்சாங்கத்துல பொதுவா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அது மாறிண்டே இருக்கும். இந்த வருஷத்துக்கு ராஜா சூரியன், மந்திரி சந்திரன், அர்காதிபதி சூரியன், மேகாதிபதி சூரியன், சேனாதிபதி சூரியன், தானியாதிபதி செவ்வாய், ரசாதிபதி சனி, நீரசாதிபதி புதன், பசுநாயகர் கோபாலன். இந்த வருஷத்துக்கான அதிதேவதை ஹிரண்யகர்பர் என்று இந்த வருஷத்தினுடைய பஞ்சாங்கம் சொல்றது. அரண்யே நிர்ஜவே பூமௌ ஸ்தூது விஸ்வாவசு புமானு வாபிசோபான மாஸ்திருத்திய தியானத்வை விஸ்வத்தோமுகம்ட்டு இந்த ஹிரண்யகர்பரை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கா இந்த வருஷத்துக்காக. அதாவது விஸ்வாவசு சம்பத்சரத்திலே அதற்கு உண்டான தேவதையாகிய ஹிரண்யகர்பன் என்ற புருஷன் காட்டில் நீரில்லாத ஒரு நிலத்தில் இருக்கின்றார். அவர் ஒரு குட்டையனுடைய படிக்கட்டில் அமர்ந்து கொண்டு எங்கும் முகமுடைய விராட் புருஷனை நினைத்து தியானம் பண்ணி கொண்டிருக்கின்றார். இவருடைய நிறம் சிகப்பு என்று சொல்லுகிறது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சம்பத்சர தேவதையினுடைய எப்படி அமையறாளோ அதற்கு தகுந்த மாதிரிதான் அந்த வருஷத்தினுடைய பூரா பலனும் அமையும் என்பதற்காக இதை சொல்லுகின்றார்கள். இந்த தேவதை ஹிரண்யகர்பர் என்பதனால சகலவிதமான ஜீவராசிகளுக்கும் சுபிக்ஷம் ஏற்படும். குறிப்பா வனவிலங்குகளுக்கு உணவுக்கு பஞ்சம் இருக்காது, வனவிலங்குகளுக்கு தண்ணீர் பஞ்சம் இருக்காது. இப்ப நிறைய பார்க்கறோம் இல்லையா, தண்ணி இல்லாம கிராமத்துக்குள்ள வனவிலங்குகள் யானை வந்துடுத்து, புலி வந்துடுத்து, சிங்கம் வந்துடுத்துன்னு சொல்றாள். அது மாதிரி கஷ்டங்கள் இந்த வருஷம் இருக்காது. காரணம் வனவிலங்குகளுக்கு தேவையான உணவும் தேவையான நீரும் அந்த காட்டில் கிடைப்பதற்கு நல்ல மழை பொழியும் காட்டுப்பகுதிகளில் சொல்றார். இதற்கு காரணம் என்னன்னா, 1க்கும் 2க்கும் உடைய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இந்த விசுவாவசு வருஷத்துல ரசாதிபதியாக பதவி வகிப்பதால் சூரிய பகவான் இந்த வருஷம் 4 பதவிகள், அர்காதிபதி, ராஜா, மேகாதிபதி, சேனாதிபதி என்று 4 பதவிகளையும் வகிப்பதால் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவாக நன்றாக இருப்பார்கள். இப்போ ஓசோன்ல ஓட்டை விழுந்துட்டு மாடர்ன் சயின்ஸ் சொல்றாலே, அந்த ஓசோன் ஓட்டையில பாதிப்பு இல்லாமல் ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும்னா காரணம் என்னன்னா, நல்ல மழை பெய்யுது, வனங்கள்லாம் செழிப்பா இருந்ததுன்னா, தாவரங்கள் நன்றாக வளர்ந்ததுன்னா நன்றாக உடனடியாக ஆக்சிஜன் கிடைக்கும்ன்றது தான் அதனுடைய உட்பொருள். ஆகையினால நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைச்சி எல்லோரும் சுபிக்ஷமா இருப்பான்னு சொல்றது. இயற்கை வளம் பெருகும். ஏன் பெருகிறதுனா மழை நன்றாக பெய்யும். இருந்தாலும் மழையினுடைய அழிவும் அதிகமாக இருக்கும். அடுத்தது இன்னொரு கிரகத்தினுடைய அமைப்பினால சொல்ல போறா. இயற்கை வளம் பெருகும். பொதுவா இந்த உலகத்துல அணு ஆயுதங்கள் நிறைய உற்பத்தி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த வருஷத்துல இருக்கு. இந்த வருஷத்தினுடைய பலன் ஏன்னா சூரியன் 4 விதமான பதவிகளை வகிப்பதால்
அணு ஆயுத உற்பத்தி அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. 19 விதமான புயல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 19 புயல்களில் 10 புயல்கள் பெருமழையோடு சூறாவளி காற்றோடு பெருமழையை கொடுக்கின்ற புயல்களாக அமையும் என்று சொல்லியிருக்காங்க. அடுத்து உலகத்தில் உணவுப் பொருள்களின் உற்பத்தி அதிகமாக இருக்கும். சில பொருட்கள் அதிகமாக விளையும், சில பொருட்கள் குறைச்சலாக விளையும். மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்து அதன்படி பூண்டு, வெங்காயம், ஏலக்காய், லவங்கம், பச்சைக்கற்பூரம் போன்ற வாசனை திரவியங்களுடைய விலை தாறுமாறாக ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. விலை அதிகமாகும் காரணம் விளைச்சல் அதில் குறைச்சலாக வருமா. உப்பு உற்பத்தி அதிகமாக இருக்கும் காரணம் அதிகமான சூரியனுடைய தாக்கம், வெப்பம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். நம்ம பொறுத்தவரையில், இந்தியாவை பொறுத்தவரையில் மருத்துவத்தில் இந்தியா முதன்மை இடத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இந்த வருஷத்தில் சொல்றாங்க. விஸ்வாவசு வருஷத்தில் நீலமேகம் என்று சொல்ற மழைக்கு அதிபதி கிழக்கு திக்கிலே உதிப்பதால் வட மாநிலங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதனுடைய ஒரு தாக்கமாக தென் மாநிலங்களிலும் சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்று சொல்லியிருக்காங்க. விஸ்வாவசு வருஷத்தில் பொதுவாக ஆதாயம் 65, விரயம் 59. ஆதாயம் அதிகமாக இருக்கு, விரயம் 59 குறைச்சலா இருக்கு. 6 ஆதாயம் அதிகமாக இருப்பதனால அரசாங்கத்திலே, அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநிலங்களுடைய அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, நிறைய புதிய புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதுன்னு சொல்லியிருக்கா பஞ்சாங்கத்தில். அடுத்தது புதிதாக பல வரிகள் போடுறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லியிருக்கா. இது எப்படி இருந்தாலும் தனியார் நிறுவனங்களுக்கு அழிவு ஏற்படும் சொல்லியிருக்கா. பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கிறது நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். குரு பகவான் சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11/5/2025 மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை 8/10/2028 வரை அங்கு இருந்து கடக ராசிக்கு 8/10/2028 பெயர்ச்சி அடைகின்றார். இந்த காலத்தினால இந்த ஏறக்குறைய 2.25 வருஷம் இந்த ஒரு ராசியில் இருக்கிறதுனால என்ன பலன்னா, தேவகுருவாகிய குரு பகவான் அசுரகுருவாகிய சுக்கிரன் வீட்டில் வாசம் செய்வதாலும் 9வது பார்வையாக லக்னத்தை பார்ப்பதாலும் குடிநீர் தேவை அதிகமாகும் என்று சொல்லுகின்றார்கள். தண்ணீர் எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் அதை சரியாக சேமித்து வைக்காம தண்ணீர் கட்டுப்பாடு வரலாம், குடிநீர் தட்டுப்பாடு வரலாம் என்று சொல்றார். குருவனுடைய ஆட்சியினால் அடிக்கடி மின்சார தடைகள் வரும்னு சொல்றா. மோட்டார் ரக பேட்டரி வாகனங்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கா. 2வது குரு பகவானுடைய இது போன்ற ஒரு அமைப்பில் அவர் இருக்கிறதுனால பொது இடங்களிலே பலவிதமாக சண்டை சச்சரவுகள் அதிகமாக நடக்கும் என்று சொல்லுகின்றார்கள். நமது நாட்டிலே அந்நிய நாடுகளுடைய முதலீடு அதிகமாக வேலை வாய்ப்புகள் பெருகும். இது பொருளாதாரத்தை பொறுத்தவரையில். ஆனால் உலக ஜாதகத்தை வச்சு பார்த்தோம்னா உலகத்திலேயே பொருளாதாரம் சற்று மந்தமாகத்தான் இருக்கும். அந்த தாக்கம் நம்மகிட்டையும் இருக்கும். நம்ம என்னதான் பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேறினாலும் உலக பொருளாதாரத்தினுடைய தாக்கத்தினால் நமக்கும் பொருளாதாரம் சற்று மந்தமாக இருப்பது போல் தோன்றும். மஞ்சளுடைய விலை இறங்கும். தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களுடைய விலை அதிகமாகும். அதனுடைய எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு உச்சத்துக்கு போகும் இந்த வருஷம் தங்கம் வெள்ளியோட விலைன்னு சொல்லியிருக்காங்க. நிலக்கரி, இரும்பு சுரங்கங்கள், பெட்ரோலிய கிணறுகள் ஆகிய போன்றவற்றில் விபத்துக்கள் அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. சுரங்கம் இடிந்து விழுந்து போகலாம், பெட்ரோலிய கிணறு தீப்பிடித்து எரியலாம், ஏதாவது ஒரு வகையில் அழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இது குரு பகவானுடைய ஆதிபத்தியத்தால் ஏற்படுவது. அடுத்து சஸ்யாதிபதியாக குரு இருப்பதனால் மஞ்சள் நிறத்தில் விளைகின்ற பொருட்கள் அனைத்தும் அதிகமாக விளையும். அதனால்தான் மஞ்சளுடைய விலை குறையும் சொல்லியிருக்கா. மஞ்சள் நிறமாக இருக்கின்ற தானியங்களுடைய விளைச்சல் அதிகமாக இருக்கும். கோதுமை அதிகமாக விளையலாம். மஞ்சள்ல என்னென்ன கலர் மஞ்சள் நிறத்தில் தானியங்கள் இருக்கோ அதெல்லாம் அதிகமாக விளைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. குரு பகவானுடைய ஆட்சியினால இராணுவம்,
பல ஏவுகணைகளை ஏவுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இது குருவனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து சேனாதிபதியாக சூரியன் இருக்கிறதுனால நம் தேச எல்லைகளில் அந்நியருடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம்ட்டு சொல்லியிருக்கா. ரசாதிபதியாக சனி தன் சொந்த வீடான கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்று இருப்பதனால் நல்ல நேர்மையான அதிகாரிகளும் நீதிபதிகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். இந்த வருஷம் சில நேர்மையான அதிகாரிகள் முக்கியமான பதவிகளிலே அமர்வார்கள் என்று தெரிகிறது. ஏன்னா சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக சொந்த வீட்டிலேயே அவர் பலமா இருக்கிறதுனால சனியின் தாக்கத்தை நமக்கு இப்படி இருந்தாலும் நம் பக்கத்து நாடான சுமித்ரா, ஜாவா, இந்தோனேஷியா போன்ற இடங்களில் சுரங்கங்கள் எல்லாம் பாதிப்படைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. தானியாதிபதியாக செவ்வாய் கடகத்தில் தனித்து நீச்சம் பெற்றிருப்பதனால் வெல்லம், புலி, உப்பு, இரும்பு, கண்ணாடி, பிளாஸ்டிக் போன்ற பொருட்களுடைய விலை சரியும். ஆன்லைன் வியாபாரங்கள் அதிகமாகும். ஆனால் அந்த வியாபாரங்களில் ஏமாற்றுதல் அதிகமாக நடக்கும். அந்த பிரச்சனை ஒன்று ஏற்படும். பல மோசடிகள் ஏற்படும். மருத்துவம், காய்கனிகள், தானியம், மளிகைப் பொருள்கள் ஆகியவற்றுடைய விலை அதிகரிக்கும். தானியாதிபதியாக செவ்வாய் கடகத்திலே நீச்சம் பெற்றிருப்பதனால் இந்த விளைவுகள் ஏற்படும் சொல்லியிருக்கா. அடுத்து நீரசாதிபதி புதன் மீனத்தில் குரு வீட்டில் நீச்சம் பெற்றிருப்பதனால் கல்விக்கான கட்டணங்கள் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே சமயம் குழந்தைகளுடைய கல்வி சுமை குறையும் என்று சொல்லியிருக்கார். புதுசா கல்விக் கொள்கை கொண்டு வராள், அதனால இருக்கலாம் நினைக்கிறேன். அப்படி இந்த வருஷத்தினுடைய பலன் அப்படி இருக்கு. கல்விக்கு கட்டணம் அதிகமாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு கல்வி சுமை குறையும் சொல்லியிருக்கா. பெட்ரோலிய பொருட்களின் மீது விலை ஏறும். தரமற்ற பல மருத்துவர்கள் உருவாகுவார்கள். அவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்றது. ஃப்ராட் பண்ற மருத்துவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் சரியா இருக்காது. அவர்களுக்கெல்லாம் தண்டனை உறுதியாக கிடைக்கும் சொல்றா. வெளிநாட்டு முதலீட்டுடன் நம் நாட்டில் பல புதிய தொழிற்சாலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றா. அதனால இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு அதிகமாகும் சொல்லியிருக்கா. தொலைத்தொடர்பு மற்றும் காவல்துறையில பல புதிய மின் அணு சாதனங்களை பயன்படுத்தி குற்றங்களை தடுப்பதற்கு முயற்சி செய்வார்கள் என்று சொல்லியிருக்கா. அடுத்து பசுநாயகராக கோபாலன் இருப்பதால் இந்த வருஷத்தினுடைய விஸ்வாவசு வருஷத்தினுடைய பசுநாயகர் கோபாலன் என்று இருப்பதனால் அரசியல்வாதிகளுக்கிடையே அமைதி இருக்காது. சிலர் வழக்குகளில் சிக்குவார்கள். சிலர் அவமானமும் அவமரியாதையும் பெறுவார்கள் என்று சொல்லியிருக்கா. பொதுவா மழை அதிகமாக பெய்தாலும் நீர்நிலைகள் பாதிப்படையும் சொல்லியிருக்கா. இது பொதுவான ஒரு அமைப்பா இருக்கு. அடுத்து உலக ஜகத் ஜாதகத்தை பார்த்தோம் என்றால் ஜகத் ஜாதகத்திலே மகர லக்னத்திலே இருக்கின்றது உலகத்தினுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு. அப்படி மகர லக்னத்திலே இருப்பதனால் லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியாகிய சூரிய பகவான் மீனத்தில் நட்பு பலம் பெற்றும் சுக லாபாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்றும் இருப்பதனால் வெளிநாடுகளிலிருந்து கொஞ்சம் கஷ்டமான செய்தி, வெளிநாடுகளிலிருந்து ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் கிருமிகளுடைய தாக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏதாவது கிருமிகளுடைய தாக்கம் இந்த வருஷம் அதிகமாக இருக்கும். அதற்கு காரணம் சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய நீச்சம். அதனால ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள், கிருமிகள் தாக்குவது அதிகமாக இருக்கும். எல்லா வெளிநாடுகளின் உலகத்திலேயே நோய் கிருமிகளுடைய ஒரு விதமான வைரஸ் இது வந்தது இல்லையா, கோவிட் வந்தது மாதிரி ஒரு வைரஸ் தாக்குதல் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ரத்தம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். சித்தா மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் இதுக்கெல்லாம் தனியாக ஒரு சிறப்பு அடைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இந்த வருஷத்துல. இந்த வருஷத்துல 8க்குடைய அஷ்டமாதிபதியாகிய ராஜகிரகமாகிய சூரியன் ராஜா, அர்காதிபதி, மேகாதிபதி, சேனாதிபதி என்று 4 பதவிகளை வகிப்பதால் தனது நட்பு வீடான மீனத்தில் அமர்ந்து ஆட்சி பெற்று 7ஆம் பார்வையாக புதன் வீட்டையும் பார்ப்பதால் 10ஆம் பார்வையாக குரு பகவான் வீட்டையும் பார்ப்பதால்
போலியான பொருட்கள் அளவுக்கு அதிகமாக பெருகும். போலி பொருட்கள் எல்லாத்துலேயும் டூப்ளிகேஷன் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிலுவையில் உள்ள வழக்குகள்லாம் எண்ணிக்கை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பெண்களுக்கு அவமரியாதை அதிகமாக நடைபெறும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த வருஷம் அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தீர்த்த யாத்திரை, புனித பயணம் போன்றவாளுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவளுக்கும் பல விதங்களில் கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகையினால தீர்த்த யாத்திரை போறவாளோ பயணங்கள் போறவாளோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பூச்சி, கருவண்டு போன்ற ஜீவராசிகள் அதிக அளவிலே இனப்பெருக்கம் ஏற்பட்டு அவற்றினுடைய தாக்குதலால் நமக்கு கொஞ்சம் ஆபத்துகள் நேர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. சித்திரை மாசத்தினுடைய 1ஆம் தேதி இன்னைக்கு திங்கட்கிழமை வருவதால் பொதுவாக தண்ணீர் பிரச்சனை இருக்காது, மழை சுபிட்சமாக பெய்வதால். இருந்தாலும் அவற்றை சேமிக்காமல் விட்டு விடுவதனால் நீர்ப்பஞ்சம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது, எவ்வளவு மழை பெஞ்சாலும். அடுத்தது, நெடுஞ்சாலைகள் பல புதிதாக ஏற்படுத்தப்படும் என்று இருந்தாலும் நெடுஞ்சாலைகளுடைய விபத்துக்கள் ஏற்படுவது இந்த வருஷம் போன வருஷத்தை விட அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் இந்த வருஷம் எந்த பதவியிலுமே இல்லை. ஆனாலும் ராஜாவாகிய சூரியனுடன் மீனத்தில் உச்சத்தில் இருப்பதால் மது, போதைப் பொருட்கள் போன்ற பொருட்களுடைய தாக்கம் அதிகமாகும். அவற்றினுடைய விலையும் உச்சத்தை தொடுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். வெளிநாடுகளில் சிறுபான்மையோர் தாக்கப்படுவார்கள். அவர்கள் ஏவுகணைகள் மூலம் அழிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அயல் நாடுகளில் புழுதிக்காற்று வீசலாம், தீ பயமும் ஏற்படலாம். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமையில் வருவதால் வெங்காயம், தக்காளி, சிறுதானியம் போன்ற வகைகளின் விலை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பூண்டு, ஏலக்காய், தேங்காய், மாங்காய், புளி போன்றவை விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் விலை உயர்வும் கூடுதலாகத்தான் இருக்கும். சிறுபான்மையர் வாழும் இடத்தில் ஏவுகணை தாக்குதல் நிச்சயமாக இருக்கும். மகர சங்கராந்தி புருஷன் பாலவ நாமகரணம் மந்தன் என்று பெயர் பெற்றிருப்பதனால் ஆண் புலி வாகனத்திலே வருகின்றார். ஆகையினால் அதனுடைய பலன் மழை அதிகமாக இருக்கும், வெள்ள அபாயம் ஏற்படும். இந்த விஸ்வாவசு தை மாதம் 1ஆம் நாள், அதாவது மார்கழி மாதத்தினுடைய 30ஆம் தேதி 14/1/2026 புதன்கிழமை, கிருஷ்ணபக்ஷம், ஏகாதசி திதி, அனுஷ நட்சத்திரம், 2ஆம் பாதம், நாமயோக கண்டம், பாலவ நாமகரணத்தில் சூரியன் ஓரை கூடிய சுப நன்னாளில் சங்கராந்தி தினம், சங்கராந்தி அதாவது தை மாதம் பிறப்பதனால 6:45 மணிக்கு மேல் தை மாதம் பிறக்கின்றது. ஆகையினால தை மாதம் காலை சரலக்னத்தில் விருச்சிக ராசியில் சித்தயோகத்திலே நல்ல நேரத்திலே ஸ்ரீ சூரிய பகவான் மகர ராசியிலே பிரவேசிக்கும்படி அமைந்திருக்கின்றது இந்த வருஷம். ஆகையினால பொங்கல் நாளிலே வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் சுக்கிர ஓரையிலே கும்ப லக்னத்திலே புதுப்பானை வைத்து பொங்கல் கொண்டாட வேண்டும் என்று பஞ்சாங்கம் சொல்லுகின்றது. இது பஞ்சாங்கத்தினுடைய பொதுவான பலன்கள். இந்த வருஷம் கிரகணங்கள் எப்படி ஏற்படும் அடுத்து பார்க்கணும். இந்த வருஷம் 2 சூரிய கிரகணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அந்த 2 சூரிய கிரகணமுமே நம்ம பாரத தேசத்தில் பார்க்க முடியாது, நமக்கு தெரியாது. அதே மாதிரி 2 சந்திர கிரகணம், பூர்ணமான சந்திர கிரகணம் ஏற்படும். அந்த 2 சந்திர கிரகணத்தையும் நம்மால் பார்க்க முடியும். அந்த முதல் சந்திர கிரகணம் ஆவணி மாதம் 22ஆம் நாள் 7/9/25 ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷம் பௌர்ணமி திதியில் சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் மேஷ லக்னத்தில் ராகு கிரஸ்தம், அதாவது பூர்ணமான சந்திர கிரகணம் ஏற்படும். சந்திர கிரகணம் ராத்திரி 9:51 மணிக்கு ஆரம்பிக்கும். அதனுடைய நிமீலனம் ராத்திரி 11 மணிக்கு இருக்கும். சந்திர கிரகணம் ராத்திரி 11:42 மணிக்கு மத்தியமாகும். அது ராத்திரி 2:25 மணிக்கு முடிவுக்கு வரும். இந்த சந்திர கிரகணத்தினால் திருவாதிரை, சுவாதி, சதயம், அவிட்டம்,
பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களும் சாந்தி பண்ணிக்கொள்ள வேண்டும். பௌர்ணமி திதி ஸ்ரார்த்தம் அன்னைக்கு வந்திருந்ததுன்னா அன்னைக்கு ஸ்ராத்தம் பண்ணக்கூடாது, அதை மறுநாள் பண்ண வேண்டும். கிரகணத்தன்று, அதாவது 7-9-25 மாலை 6 மணிக்கு மேல் போஜனம் பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. கிரகணத்தன்று, அதாவது 7-9-25 ராத்திரி 9 மணியிலிருந்து ராத்திரி 3 மணி வரையில் ஸ்திரீகள், பெண்கள் முக்கியமாக சந்திரனை பார்க்கக்கூடாது, கிரகணத்தை பார்க்கக்கூடாது. ஆகையினால் அவர்களுக்கு உடலிலே பல உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆகையினால் தயவு செய்து இந்த சந்திர கிரகணத்தின் பொழுது பெண்கள் வெளியில் பார்க்காதீர்கள். இது முதல் கிரகணம். இந்த கிரகணம் முடிந்த பிறகு மறுநாள் காலை, அதாவது 8-9-2025 காலை சூரியோதயம் 6:22க்கு ஆரம்பிக்கும். அதனால 6:30 மணிக்கு கோயில், நம்மளுடைய வீடுகள் போன்றவற்றை அலம்பிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு பிறகு ஸ்நானம் பண்ணிவிட்டு அவரவர் சம்பிரதாயப்படி என்ன பூஜை பண்ணணுமோ அதை பண்ணிட்டு நீங்க மேற்கொண்டு தொடர்ந்து காரியங்களை பண்ணலாம். 2வது கிரகணம் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 19வது நாள் 3/3/2026 செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷம் பௌர்ணமி திதியில் பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் கடக லக்னத்தில் ஏற்படுகின்றது. இது கேது கிறிஸ்தம். முதல்ல ஏற்பட்டது ராகுவினால் ஏற்பட்ட அந்த கிரகணம், ராகு கிறிஸ்தம். இது பின்னால 2026 மார்ச் மாதம் ஏற்பட போறது கேது கிறிஸ்தம், பூர்ண சந்திர கிரகணம். இது சாயங்காலம் 3:20க்கு ஆரம்பித்து 4:36 மணிக்கு நிமீலனமாகி மாலை 5-4 மணிக்கு மத்தியமமாகி ராத்திரி 7:53 மணிக்கு முடிவடைகின்றது. பூரம், பரணி, பூராடம், மகம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள், செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள், இவர்களெல்லாம் இந்த 2வது கிரகணம் கேது கிரஸ்தத்துக்காக சாந்தி பண்ணிக்கொள்ள வேண்டும். அன்றைய தினத்திலே கிரகணத்தன்று, அதாவது 3/3/2026 அன்று ராத்திரி 8 மணிக்கு மேல் கோயில், வீடுகள் ஆகியவற்றை சுத்தம் பண்ணி அதற்கு பிறகு ஸ்நானம் பண்ணி அவர்களுடைய காரியங்களை தொடங்கலாம். இதுதான் பொதுவான பலன்கள். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பஞ்சாங்கத்திலே பலன் சொல்லியிருப்பால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நட்சத்திர பலன்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும். விஸ்வாவசு வருஷத்தினுடைய ஜென்ம நட்சத்திர பலன்களை சொல்லுகின்றேன். அடுத்தது கந்தாய பலன் என்று ஒன்று இருக்கிறது. நட்சத்திர பலன் தெரிஞ்சாலே கந்தாய பலனும் அதுக்குள்ள அடங்கிடுறதுனால அதை நான் விளக்கமா சொல்ல, அது கொஞ்சம் கஷ்டமான செய்தி, கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதனால நான் நட்சத்திர பலன் மட்டும் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதுரை இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு ஸ்தான லாபம், அதாவது இருக்கின்ற இடம் லாபமாக இருக்கும். புதுசா வீடுகள் வாங்கலாம், மனை வாங்கலாம், நிலம் வாங்கலாம், ஏதாவது ஸ்தான லாபம் கிடைக்கும் அவளுக்கு. அல்லது அவர்களுக்கு புதிதாக ஏதாவது பதவி கிடைக்கலாம், ஸ்தானம் கிடைக்கலாம். மறுபடியும் சொல்றேன், அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதுரை ஸ்தான லாபம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கோ. அரசாங்கத்தினுடைய கோபம் உங்கள் பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கோபம் திரும்புவதுன்னு என்ன? ஏதாவது சாதாரண டிராபிக் கேஸ்ல கூட மாட்டிக்கலாம், ஏதாவது ராஜகோபத்துக்கு ஆளாவார்கள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கின்றது. மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். வாழ்க்கைலாம் ராஜ பகுமானம் கிடைக்கும். அரசாங்கத்திலிருந்து ஏதாவது வெகுமதி கிடைக்கலாம், அல்லது பாராட்டு கிடைக்கலாம், யாருக்காவது கலைமாமணி பட்டம் கிடைக்கலாம், தமிழ் மாமணி பட்டம் கிடைக்கலாம், இது மாதிரி ஏதாவது ஒரு வெகுமதி கிடைக்கலாம், பத்மஸ்ரீ பட்டம் கிடைக்கலாம். எது கிடைக்கிறதோ அது என்னன்னு சொல்ல முடியாது. அரசாங்கத்திடமிருந்து வெகுமானம் கிடைக்கும், அல்லது அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம், வேலையில போறவாளுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு அனுகூலமா இருக்கும். யாருக்கு? மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு. விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரர் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கோ. அவர்களுடைய பொருட்கள் சேதமடைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்து
மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தனலாபம். திடீர்னு லாட்டரி அடிக்கலாம், வராத கடன் வரலாம், தன லாபம் கிடைக்கும். அது எவ்வளவு வருது? 1 ரூபாயும் வரலாம், 10 ரூபாயும் வரலாம், 10 கோடியும் வரலாம். அது அவளுடைய மற்ற கிரக சஞ்சாரத்தை பொறுத்து இருக்கின்றது. பொதுவாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தனலாபம். பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்தான சலனம், டிரான்ஸ்பர் ஆகலாம். இருக்கிற இடத்துலேருந்து வேற இடத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். வீட்டுக்கு உடையவர் காலி பண்ணிட்டு அப்பால போட்டு வீட்டுக்கு வாடகைக்கு இருக்கிறவா வேற வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கலாம், அல்லது வீட்டை வித்துட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்படலாம். ஏதாவது ஸ்தானத்தில் மாற்றம் இருக்கும். வேலையில் இருக்கிறவாளுக்கு உத்தியோக நிமித்தமாக வேறு ஊருக்கு போகிறதுக்கு, இல்லை வேற பதவிக்கு போகிறதுக்கு, வேற இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் இந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன். அடுத்து குரு பெயர்ச்சி எப்போ வருதுன்னு சொல்றேன். சித்திரை மாசம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை, அதாவது 11/5/2025 பகல் 1:19 மணிக்கு குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை 8/10/2028, 25 புரட்டாசி கிடையாது, 28வது வருஷத்து புரட்டாசி வரையில் அங்கே இருக்கார். அவர் கடகராசிக்கு அதிசாரமாக அப்பொழுது திரும்பி வரார். சனி பெயர்ச்சி சொல்றேன். அடுத்தது விஸ்வாவசு வருஷம் மாசி மாசம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 6/3/2026 காலை 8:26 மணிக்கு சனி பகவான் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ராகு பெயர்ச்சி விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை 6/3/2026 மாலை 4:20 மணிக்கு கேது பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ராகு பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். கேது பெயர்ச்சி விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை 6/3/2026 மாலை 4:20 மணிக்கு கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இது பொதுவான கிரக பெயர்ச்சிகள் பற்றி. இப்போ இந்த வருஷம் சித்திரை மாசத்துல ஒரு விசேஷம். சித்திரை மாத வளர்பிறை பஞ்சமி அன்று மகாலட்சுமி பூமிக்கு வந்ததாக ஒரு புராணம். ஆகையினால சித்திரை மாதம் வளர்பிறை பஞ்சமி திதியில் மகாலட்சுமியை அவரவர் கிரகத்திலே கலசத்திலே ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணினால் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும். சர்வோஜனான் சுகினோ பவந்து. எல்லாரும் இந்த வருஷம் நன்னா இருக்கணும்.